Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது மீமாம்சா என்கிற கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோனி ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. ஹீரோ ஒரு ப்ரொபோசரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம விலங்குகளுக்கான ஒரு ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல மாமிசத்தை எக்ஸ்போர்ட் பண்றவங்க தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. இந்த கேஸை ஹீரோனி இன்வெஸ்டிகேஷன் பண்ண களை இறங்குறாங்க. இப்படி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல நடந்ததுனால இதை பண்றது ஒரு சீரியல் கில்லர்னு தெரிய வருது. இந்த கேஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால ஹீரோனி ஹீரோ கிட்ட இந்த கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப் கேட்குறாங்க. பட் ஹீரோ ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இறந்து போன சடலங்களை ஒரு சாமியார் ஆள் வச்சு கடத்திட்டு இருக்காரு. எதுக்காக அந்த சாமியார் இறந்த சடலங்களை கடத்துறாரு? அந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்ண என்ன காரணம்? இது எல்லாத்துக்கான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ககன் பூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஸ்வர்ரா பாஸ்கர், அபரன் தேவ், ஜெயா, பிரம்மா மிஸ்ரா, முகேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோனி ஒரு போலீஸ் ஆபீசரா அவங்களோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல யார் அந்த சீரியல் கில்லருங்கிறத படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல அந்த சீரியல் கில்லர் யாரா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. படத்துல உள்ள பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன் விறுவிறுப்பா இருந்தாலும் படம் போக போக அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இல்ல. படத்தோட ஸ்டாண்ட் அப் கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. படத்துல அந்த கொலைகளுக்கான காரணம் இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல ஹிந்தியில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.